ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம போன வாரம் போட்ட ஒரு வீடியோவோட தொடர்ச்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆட்டு உரத்துலேருந்து ஊட்டமேற்றிய லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி தயாரிக்கிறங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் யாருக்கு முன்னால் பார்க்கல அப்படின்னா நான் அதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இது பாருங்கள். ஸோ அதில் உள்ள முதல்ல உள்ள சில வழிமுறைகளை நான் இதில் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி தயாரிக்குங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது இதுதான் அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இது தயாரிக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஆட்டு எரு நம்ம வாங்கி நல்லா காய வைக்கணும். நான் இது லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். எந்த ஆட்டு உரத்தையும் நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதை வாங்கி நல்லா ஃபஸ்ட்டு காய வைக்கணும். காய வச்ச அப்புறம் அந்த உரத்தை நல்லா ஏதாவது கல்லால் வச்சு நம்ம இந்த மாதிரி நசுக்கணும். இடித்து கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது உடையும். ஸோ அது நசுக்கிறதுக்கு நீங்கள் கல்லை வச்சு இப்படி பண்ணலாம். அப்படி இல்லாட்டா இன்னொரு வழி இந்த கல்லை வச்சு இப்படி நீங்கள் அதுக்கு மேலே ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது நல்ல தூளாயிடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நம்ம பண்ணுறது முழுக்க அந்த பவுடரை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த உரத்தை ஆட்டு எருவை சின்னதாக நசுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நல்லா காய வச்ச பிறகு நல்ல எருவை நசுக்கிக்குங்க. ஸோ நசுக்கிறது முடித்தப்புறம் அந்த எருவை எடுத்து நல்லா ஒரு பெரிய ஜல்லடையில் வச்சு ஜலிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஜல்லடையில் போட்டு அதை ஜலிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அந்த பவுடர்ஸ் அவ்வளோ உங்களுக்கு கீழே தனியாக செப்ரேட்டாக வந்துடும். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா கீழே நல்ல பவுடராக வந்துடும். ஸோ மேலே இருக்கிற கழிவுகளை நீங்கள் மறுபடியும் அதை நசுக்கணுன்னா நசுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லாட்டா நீங்கள் டேரெக்டாக நம்ம கம்போஸ்ட்டு பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ மேலே போட்டிருந்த வீடியோவில் அந்த இதில் நீங்கள் கொட்டிக்கலாம். ஸோ இப்போ பார்க்குறது நம்ம யாருக்குன்னா ஜலிச்சு வச்சுருக்கிறது. ஸோ இந்த ஜலிச்சு வச்சுருக்கிற பவுடரை தான் நம்ம இப்போ இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் பண்ணுறதுக்கு ஊட்டமேற்றிய ஆட்டு எருவிலிருந்து தயாரிக்கப்படுற லிக்விட் ஃபர்டிலைசருக்கு பயன்படுத்த போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிற ஆட்டு எரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் இல்லாட்டா நீங்கள் ஒரு க்ளோஸ் பண்ணுற கண்டெய்னர், அது உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். மூணாவது நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லாட்டா கருப்பட்டி, அப்படி இல்லாட்டா WDC இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட WDC இங்கே நான் பண்ண நேரம் இல்லை, அதனால நான் சேர்க்கல, கருப்பட்டி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு துணி, வெள்ளை துணி, நம்ம வேஷ்டி, பழைய வேஷ்டிலாம் இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அந்த ஆட்டு எரு பவுடர் எடுத்துங்க. அது கூட அந்த கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு அந்த நீங்கள் பண்ணுற அந்த பாட்டிலுக்குள்ளேயோ இல்லை கண்டெய்னருக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் இது பண்ணிக்க. நான் இப்போ பண்ணியிருக்கிறது ஒரு 1.5 லிட்டரு அளவுக்கு நான் இந்த இதில் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ 1.5 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்பில் நான் கைப்பிடி அளவுக்கு ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு உரம் எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் சேர்த்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் இந்த முடிச்சை இதுக்குள்ளால் பாட்டிலுக்குள்ளால் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா கிட்டத்தட்ட 15லேருந்து 21 நாள் ஆகும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு முழுக்க அந்த ஆட்டு எருவில் இருக்கிற சத்துக்கள் இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். ஸோ அதை நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டி நம்ம அதில் சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு நிழலான ஒரு இடத்துல நீங்கள் வச்சுடுங்க. நம்ம ஏற்கனவே நம்ம நார்மல் மற்ற லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்க போல தான். ஸோ பண்ணி வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த முடிச்சு போட்டு அந்த இது போட்டிருக்கீங்களா அதை லைட்டாக குலுக்கி விடுங்க. என்ன அப்படின்னாச்சுன்னா இதில் அந்த நுரை ஃபார்ம் ஆகுதுல்ல, ஸோ அதுதான் அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ அந்த நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டி நம்ம அதில் சேர்த்துருக்கனால அந்த நுண்ணுயிர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆட்டு எருவில் இருந்து அந்த சத்துக்கள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்து அதை லைட்டாக குலுக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா கிட்டத்தட்ட 21 நாளைக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிரும். ஸோ இந்த இது ஃபுல் கருப்பு கலரில் எரு இருக்கும். ஸோ இந்த எருவும் ஆல்மோஸ்ட் மக்கி இதாக இருக்கும். ஸோ இந்த எருவை நீங்கள் நம்ம வேறு செடிகளுக்கு பயன்படுத்திடலாம். ஸோ நீங்கள் பார்க்குறதுல அந்த பாட்டிலில் இருக்கிறது நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் தயாரித்தது. ஸோ அந்த துணியில் இருக்கிறது நம்ம அதிலேருந்து எடுத்த கழிவு. ஸோ தயாரித்த அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு மக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் 1:3 அந்த அளவில் நீங்கள் தண்ணி கலந்து செடிகளுக்கு நீங்கள் வேர் பகுதிக்கு ஊற்றி விட்டுலாம். இல்லாட்டா ஸ்ப்ரேயர் வழியாகவும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக
செடிகளுக்கு ஆக்டிவேட் பண்ணும். அதே போல் வந்து இந்த உரத்தை நீங்கள் தயாரிச்சுருந்தீங்கன்னா அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து நீங்கள் வந்து நல்லா கரெக்டாக தயாரிச்சுருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 மாதத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.